யூடியூப் அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு நீண்ட பதிவில் சந்திக்கிறோம். இன்று தியானத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். தியானம் வாழ்க்கையில் மிக முக்கிய தேவைகளில் ஒன்று. நிறைய அன்பர்கள் தியானம் செய்வதற்கு ஆர்வமாக இருப்பீர்கள். ஆனால் எங்கு எப்படி தொடர்வது என்று தெரியாமல் இருப்பீர்கள். இன்று இப்பதிவில் தியானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளும் மிக எளிமையாக தியானம் எப்படி செய்யலாம் என்று பார்க்க இருக்கிறோம். தியானம் நமக்கு மன அமைதியை கொடுக்கும். கோபங்களும் பதற்றங்களும் குறைத்து எப்பொழுதும் நம் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும். நம் மனதில் ஏற்படும் எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்தி நேர்மறை உணர்வுகளை அதிகரிக்கும். உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை மிக எளிதில் கையாளவும் தீர்வு காணவும் நாம் கற்றுக்கொள்வோம். நம் மனம் எப்பொழுதும் தெளிவாகவும் அமைதியாகவும் பதற்றம் இல்லாமல் இருக்கும்போது உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். தியானம் நம் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஒரு முக்கிய பயிற்சியே தவிர தியானம் கடினமானவை என்றும் அல்ல. யார் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். நாம் வீட்டில் இறை வழிபாடு செய்கிறோம் அல்லவா, அதுபோல் தியானமும் நம் மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த ஓய்வை அளிக்கும் ஒரு முக்கிய பயிற்சியே. குரு இல்லாமல் தியானம் செய்யக்கூடாது என்று ஒரு கூற்று உண்டு. அப்படியென்றால் யாராலும் தியானம் செய்ய இயலாது. தியானம் செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வத்திடம் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்து பயிற்சியை தாராளமாக தொடங்கலாம். இனி எப்படி தியானம் செய்வது என்று பார்ப்போம். தியானம் செய்ய முதலில் தேவை ஓர் அமைதியான இடம். உங்கள் வீட்டில் ஓர் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தை தியானத்திற்காக மட்டும் பயன்படுத்துங்கள். நாட்பட அந்த இடம் ஆன்மீக அதிர்வுகளை அளிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். தினமும் காலையில் மாலையில், முடிந்தால் காலை அல்லது மாலை பயிற்சி செய்வது மிகவும் சிறந்தது. அடுத்து முதுகெலும்பை நேராக வைத்து சம்மணம் இட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன் தரையில் ஒரு மெல்லிய துணி அல்லது விரிப்பின் மீது சம்மணம் இட்டு அமர்ந்து தியானம் செய்வதே மிக சிறப்பு. தரையில் அமர இயலாதவர்கள் நாட்காலியிட்டு அதன் மேல் கூட அமர்ந்து கொள்ளலாம். நாட்காலியில் அமரும் பொழுதும் முதுகு எலும்பு நேராக இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தியானத்தின் போது 2 கைகளும் திறந்தபடி தொடையின் மீது அல்லது மடியின் மீது வைத்திருப்பது மிக அவசியம். உடலில் எங்கும் இறுக்கம் இல்லாமல் தளர்ச்சியாக வைத்திருப்பது மிக முக்கியம். காரணம், உடலில் எங்காவது ஓரிடத்தில் இறுக்கம் இருக்குமானால் உங்கள் தியானத்தில் கவனச்சிதறல்கள் கண்டிப்பாக ஏற்படும். உடல் தளர்ந்து இருப்பதை உறுதி செய்து கொண்டு இப்பொழுது தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி மெதுவாக முதலில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அது உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம். எல்லாம் வல்ல பரம்பொருளே, தியானத்தை நீங்கள்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும். எனக்குள் இருக்கும் அமைதியை நான் உணர எனக்கு உதவுங்கள். உங்கள் பேரமைதியை உணர நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும். இவ்வாறு சிறிய பிரார்த்தனை செய்து உங்கள் தியானத்தை நீங்கள் தொடரலாம். தியானத்தின் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியானம் செய்வது மிக முக்கியம். சிலர் தியானத்தின் போது இன்று நான் இறைவனை காண வேண்டும், இன்று நான் பேரொழியை காண வேண்டும், ஏதோ ஒரு விஷயத்தை நான் இன்று அடைந்தே தீர வேண்டும் என்று தியானத்தில் ஓர் ஆர்வத்தோடு செய்வீர்கள். அந்த ஆர்வம் என்றும் இருக்கவே கூடாது. தியானத்தின் போது ஒரு பிரார்த்தனை செய்து முடிந்த பிறகு அமைதியான மனதை கொண்டு செல்லுங்கள். கண்களை மூடி பிரார்த்தனைக்கு பிறகு உங்கள் கவனம் எதிலும் இல்லாமல் உங்கள் இரு புருவ மத்திக்குள் இருக்கும் ஒரு இடத்தில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்தினால் போதுமானது. சிலர் மூச்சு பயிற்சி செய்து தியானத்தை ஆரம்பிப்பார்கள். மூச்சு பயிற்சி செய்வது என்பது சிலர் குருவிடம் தீட்சை பெற்று பயிற்சி பெற்று செய்யும் தியானமாகும். இது நாம் மன அமைதியை தேடும் தியான பயிற்சி என்பதால் எவ்வித
மூச்சு பயிற்சியும் செய்ய அவசியமில்லை. உங்கள் மூச்சு எப்பொழுதும் நாம் மூச்சு இழுத்து விடுவோம் அல்லவா, அது போன்ற சாதாரண மூச்சை இழுத்து மூக்கின் வழி மூச்சை இழுத்து திரும்பவும் மூக்கின் வழி மூச்சை விட்டால் போதுமானது. தினமும் நாம் சுவாசம் எப்படி இழுத்து விடுகிறோமோ அது போன்று ஒரு சுவாசமே போதுமானது. உங்கள் கவனத்தை மூச்சின் மீதும் நீங்கள் செலுத்த வேண்டாம். உங்கள் கவனத்தை மனதின் மீதும் நீங்கள் செலுத்த வேண்டாம். இரு புருவ மத்தியில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்தி எப்பொழுதும் போல மூச்சை இழுத்து விட்டால் போதுமானது. இப்பொழுது உங்கள் மனம் ஓர் அமைதியை நிலவுவதை நீங்கள் உணர்வீர்கள். இதற்கு பின் தொடர்ந்து எவ்வளவு நேரம் உங்களால் அமைதியாக இந்த உணர்வில் நீடித்திருக்க முடியுமோ நீடித்திருக்கலாம். 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் வரை கூட நீங்கள் அமைதியாக அமர்ந்து இந்த அமைதியான உணர்வை நீங்கள் உணர வேண்டும். இந்நேரத்தின் பொழுது உங்கள் மனம் அதிவேகமாக வேலை செய்யும். அதாவது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்த விஷயங்கள், பேசிய விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்கள் கண்முன் நிறுத்தும். எதுவாக இருப்பினும் அதை நீங்கள் கவனிக்கவே செய்ய வேண்டும். தவிர அதை விட்டு உங்கள் எண்ணங்களை, என் எண்ணம் சிதறிவிட்டது, என் இறைவனை திரும்ப நினைக்க வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள். அது நீங்கள் உங்கள் எண்ணங்களோடு போராட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை எதையும் விடுத்து உங்கள் எண்ணத்தை புருவ மத்தியில் வைத்து நீங்கள் அமைதியை காணும் பொழுது உங்களுக்கு வரும் எண்ணங்களை நீங்கள் கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். முதல் நாள் 5 நிமிடம், 2வது நாள் 5 நிமிடம், 3வது நாள் 10 நிமிடம் என்று உங்கள் தியானம் நீடிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின் நீங்கள் உங்கள் மனம் அமைதியை நாடுவதை நீங்கள் உணர்வீர்கள். இதுவே உங்கள் தியான பயிற்சியின் முதல் கட்ட வெற்றியாகும். தினமும் இது போன்ற தியானம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களின் மனம் அமைதியை நாடி இருக்கும். ஒரு நாள் தியானம் செய்யாமல் இருக்கும் பொழுதும் கூட இன்று தியானம் செய்யவில்லையே என்று உங்கள் மனம் ஏங்கும். தினமும் இறைவனிடம் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்த பிறகு செய்யப்படும் இப்பயிற்சியானது நாளடைவில் உங்களுக்கு பெரிதும் துணை புரியும். ஒரு மனதின் அமைதியை நீங்கள் உணர்வீர்கள். வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள். இதுவே தியானத்தின் முதல் படியாகும். மேலும் அதிக பயிற்சிகளை நாம் செய்து தியானத்தின் போது பேரொளியை காண முடியும். இறைவன் நமக்குள்ளேதான் இருக்கிறார் என்பதை உணரும் தருணம் ஒரு நாள் வரும். அதுவரை தொடர்ந்து தியான பயிற்சியை செய்வோம். இறைவனை அடைவோம். நமக்குள் இருக்கும் பேரொளியை உணர்வோம். பேர் அமைதியை இறைவன் ஈசன் அருளால் உணர்வோம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எனக்கு அளியுங்கள். நன்றி.